இந்த வழக்கு மட்டும் விசித்திரமானதில்லை, இந்த தீர்ப்பும் உலகத்தில் மிகப்பெரிய விசித்திரமாகும். அந்த தீர்ப்பின் சில வரிகளிலிருந்து நாம் என் பேச்சை கூற வேண்டும் என்று கருதுகிறேன். இது நாம் சொன்னதோ மற்றவர்கள் சொன்னதோ இல்லை. நீதிபதி ஷெய்னி அவர்கள் 1544வது புள்ளியாக சொல்லியிருக்கிற செய்தி, கோடைகால விடுமுறை நாட்களில் கூட காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நீதிமன்றத்தை அகல திறந்து வைத்து தன்னிடம் உள்ள சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏதேனும் ஒரு சான்றுகளோடு யாராவது வருவார்கள் என்று 7 ஆண்டுகளாக நான் காத்திருந்தேன். எந்த ஜீவனும் வரவில்லை. நீதிபதி சொல்லி இருக்கிற செய்தி, எந்த ஜீவனும் வரவில்லை. அடுத்தவரை மிக முக்கியமானது அவதூறு, கிசுகிசு, யூகம் இவற்றினால் பெரிதுபடுத்தப்பட்ட வழக்காகவே இந்த வழக்கு இருந்தது. ஆனால் இதனை நீதிமன்றம் ஏற்காது. அவ்வளவுதான் அதனுடைய அடிப்படை செய்தி. எந்த வேடிக்கை என்றால் அதே அவதூறு, அதே கிசுகிசு, அதே யூகத்தின் அடிப்படையில் இப்போது மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார்கள். நாம் என்ன செய்யணும்? ஒரு தொலைக்காட்சியிலே கேட்டார்கள், 2D வழக்கில் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார்களே என்று. நாளையில் நான் சொன்னேன், அது எந்த வியப்பு இருக்கிறது? போகவில்லை என்றால் தான் வியப்பு. மேல்முறையீட்டுக்கு போகாமல் இருப்பதற்கு இது எந்த சங்கரராமன் கொலை வழக்கா? அதில் போக மாட்டார். சங்கரராமன் கொலை வழக்கில் 84 சாட்சிகளில் 77 சாட்சிகள் பிறன் சாட்சிகள். ஆனால் மேல்முறையீடு கிடையாது. 2G வழக்கில் மேல்முறையீடு போவார்கள். போனால்தான் நமக்கும் பெருமை. உண்மையை ஒரு முறை அல்ல பல முறை மெய்ப்பிக்க வேண்டும் இல்லையா? அவர்கள் செல்வதே நல்லது என்று நான் சொன்னேன். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களிடம் பிறந்த நாள் வாழ்த்து பெறுவதற்காக நான் சென்றிருந்த போது ஐயா கேட்டார், நீ எந்த ஆண்டு பிறந்தாய் என்று கேட்டார். 1952 என்று சொன்னேன். அடுத்த நொடியே விடை சொன்னார். தலைவரினுடைய மூளை சிந்திப்பதற்கு சில நிமிடங்களை கூட எடுத்துக் கொள்வதில்லை. அடுத்த நொடியே சொன்னார், ஓ பராசக்தியோடு பிறந்தவரா நீ என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆம், பராசக்தியோடு பிறந்தேன். பராசக்தி ஊட்டிய உணர்வில் வளர்ந்தேன். பராசக்தி ஊட்டிய நெருப்பில் கலந்தேன். அதனால் தான் இந்த வேலை கூட எனக்கு இடம் தந்திருக்கிறது என்பதை உணர்கிறேன். அந்த பராசக்தி படத்தில் ஒரு இளைஞன் கூண்டில் ஏறி தனக்காக தானே வாழெடுக்கிறான். அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அமைந்த காட்சி. என்ன வேடிக்கை என்றால், குணசேகரன் என்பது அந்த பாத்திரத்தின் பெயர். கலைஞர் படைத்த பாத்திரம் குணசேகரன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் பார்த்த பாத்திரம் நம்முடைய ராசாவன். அவரே கூண்டில் ஏறி நின்று பார்க்கிறார். இந்த வழக்கு என்ன ஆகுமோ என்கிற படைப்பும் சிலரிடம் இருந்தது. ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்கிற விருப்பம் பலரிடம் இருந்தது. ஏதும் ஆகாது என்றுதான் ராஜாவும் கனிமொழியவர்களும் பல நேரங்களில் உறுதியாக இருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விவரங்களை பற்றி இந்த வேளையில் நாம் விவரித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. காரணம், தளபதி உட்பட பலரும் அறிவார்கள். இந்த 7 ஆண்டுகளில் பல பொதுக்கூட்டங்களில் 2G வழக்கு பற்றி அந்த கணக்கு விவரங்களோடு நான் பேசியிருக்கிறேன். அந்த கணக்கு விவரங்களை ஒன்றை நான் சொல்லுகிற போது பொதுக்கூட்டத்திலும் ஒரு கருத்தரங்கத்திலும் இருந்த ஒருவர் கவனமாக நான் சொல்லுகிற கணக்குகளை எல்லாம் தன்னுடைய கைபேசியிலே போட்டு சரிபார்த்துக் கொண்டார். ஏனென்றால் அந்த கணக்கில் ஏதாவது பிழை இருக்கும் என்று நினைத்தால் அது மிக துல்லியமான கணக்கு. நம் கணக்கு சரியான கணக்கு. நீதிபதிகள் அல்லது அந்த வினோத் ராய் போன்றவர்களின் கணக்கு தான் தவறான கணக்கு. இங்கே நாட்டில் பெரும்பாலும் நீதிபதிகளுக்கு கணக்கு வருவதில்லை. நம்மிடத்தில் மட்டுமல்ல, வேறு இடத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு முறை நான் சொன்னேன், நீதிபதி முன்னா அவர்களை ஒரு முறையாவது நாம் பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். ஆசைப்படாமலும் அச்சப்படாமலும் மனிதர்கள் சிலர்தான் உலகில் இருக்க முடியும். முன்னா அவர்களை பார்த்துவிட வேண்டும் என்று சொன்னேன். பிறகு இன்னொரு ஆசை வந்தது, நீதிபதி குமாரசாமி அவர்களையும் ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்றதும் மனிதர்களில் வேறுபட்டவர்களை நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? அதுபோல இந்த நீதிபதி ஷைனி அவர்கள் மிக சரியாக அந்த தீர்ப்பில் எடுத்துரைத்தார்.
சுருக்கமாக நான் உன்னை சொல்லுகிறேன். ஏனென்றால் தலைவர்கள் பலரும் பேச வேண்டியிருக்கிற காரணத்தால் 10 முதல் 15 நிமிடங்கள் மட்டுமே நான் பேசுகிறேன் என்று அவரிடத்தில் சொன்னேன். அடிப்படையான சில செய்திகள் 1,76,000 கோடி என்பதை நாடு முழுவதும் பேசினார்கள். பேசிய எவரும் குற்றம் சாட்டிய தலைவர்களில் ஒருவரும் கூட அந்த 1,76,000 என்பது எப்படி வந்தது என்று கேட்டு பாருங்கள். 199 பேருக்கு அவர்களுக்கு விடை தெரியாது. உண்மையாக அது ஒரு மந்திர சொல்லை போல, திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு கிடைத்த ஒரு கருவியை போல 1,76,000 என்கிற அந்த எண் பயன்படுத்தப்பட்டதை தவிர எப்படி வந்தது வேண்டுமானால் அந்த வினோதராயர்களுடைய கணக்கில் இருக்கிற ஒரு வரியை நான் சொல்லுகிறேன். The report estimated that there was a presumptive loss of 1.76 billion என்பது மிக முக்கியமான சொல். presumptive loss என்பதுதான். இதை பல ஊடகங்கள் நான் கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன். முதல் கூட்டம் நன்றாக நினைவிருக்கிறது. ஆசிரியர் அவர்கள் தலைமையிலே சென்னை தியாகராயர் அரங்கத்தில் தான் அது மௌனம் உடைந்த கூட்டம். யார் சொன்னார் பூஜையிலே ஊழல் என்று? 2,11,000 கோடி தான் அந்த ஆண்டு முழுமைக்குமாக தொலைத்தொடர்பு துறைக்கு ஒதுக்கப்பட்ட பணம். 2,11,000 கோடியில் 1,76,000 கோடியை ஒருவர் எடுத்து வந்து விட்டால் அந்த துறை முடங்கி போயிருக்காரா? உலகத்தில் எப்படி சொல்லப்பட்டது என்றால், ஏதோ ஒரு பெரிய பையில் வைத்து ராசா அவர்கள் 1,76,000 கோடியை கொண்டு வந்து கலைஞரிடம் கொடுத்து விட்டதை போலவும், தூக்கி வர சிரமப்பட்ட போது கனிமொழி அவர்கள் உதவியது போலவும் எல்லோரும் பேசுகிறார்கள். 1,76,000 கோடியை உள்ளே வைக்கிற பையை இன்னும் யாரும் தயாரிக்கவில்லை என்பது எப்படி வந்தது? There was a presumptive loss of 1.76 billion for government. அது ஊழல் அல்ல. எந்த இடத்திலேயும் ஸ்கேம் என்கிற சொல்லோ, பிரைபரி என்கிற சொல்லோ, கரப்ஷன் என்கிற சொல்லோ எந்த இடத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் லாஸ், இழப்பு என்பது. இழப்பு என்பது பெரிய செய்தி அல்ல. இட்ஸ் a presumptive loss என்பது ஒரு யூகத்தின் கணக்கில் இவ்வளவு இழந்திருக்கலாம். நம்முடைய ரமேஷ் பிரபா அவர்கள் சொன்னது போல ஒரு யூகத்தின் கணக்கில் 1 மெகாஹெர்ட்ஸ் இவ்வளவு ரூபாய் கிடைச்சது. இப்போ எண்ணி பாருங்கள். நம் கலைஞரினுடைய பிள்ளை, கழகத்தினுடைய பிள்ளையாக அமைச்சராக பதவி ஏற்றார். எந்த ஊரில் பிறந்தார், எந்த கிராமத்தில் பிறந்தார், அவர் இந்த பதவிக்கு வருவதற்கு யார் காரணம்? மலை சூழ்ந்த சமவெளி, பொட்டல் காடு பூமி, வானம் பார்த்த விவசாயம், சிலருக்கு மட்டுமே வாய்ந்த கிணறு ஆசாரம், எல்லைச்சாமி கோயில்கள், தற்குறித்தனத்தையும் அறியாமையையும் மட்டுமே வைத்திருக்கிற ஏழை மக்களோடு எஞ்சிய ஊர் எங்கள் ஊர் என்று அவர் எழுதியிருந்தாரே. அந்த சின்ன கிராமத்திலிருந்து ஒரு இளைஞர் 33 வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் எழுதியிருக்கிறார். அன்றைய மாவட்ட செயலாளர் சிவசுப்பிரமணியமும் அண்ணன் KM நேரு அவர்களும் பரிந்துரைத்து என்னை நாடாளுமன்றத்தில் கலைஞர் அனுப்பினார். 33 வயதில் நாடாளுமன்ற உறுப்பினர், 36 வயதில் மத்திய இணை அமைச்சர் என்றார். அது அவருக்கு நமக்கு நண்பர்களே திராவிட இயக்கம் பெற்று தந்த பெருமை என்பதை நான் ஒரு முறை முடிவெட்டுகிற கடையை முதல்வராக இருந்த கலைஞர் திறந்த போது அந்த அம்மையார் கேட்டார், முடிவெட்டும் கடையை ஒரு முதலமைச்சர் திறக்கலாமா? தேனிலகத்திலும் முடிவெட்டும் கடைகளிலும் தான் எங்கள் திராவிட இயக்கம் வளர்ந்தது என்று அவருக்கு தெரியாது. அப்படி ஒரு கொட்டல் பார்த்த காட்டில் வளர்ந்து பிறந்து இன்றைக்கு தலைவரா, இப்போதும் தளபதியா முன்னிறுத்தப்பட்டிருக்கிற அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் வந்த போதும் அவர் நீதிமன்றத்திலும் எதிர்த்து நின்று வாதாடியதற்கு என்ன காரணம் என்றால், நெஞ்சில் உறவும் நேர்மையும் இருந்தால் நம்மால் செல்ல முடியும் என்பதுதான். அந்த 1,76,000 கோடியை ஊதி பெருக்கியவர்கள் இன்றைக்கு இந்த தீர்ப்பையும் அந்த அளவுக்கு பிறகு சொல்லி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்விக்கு விடையில்லை. அவர்கள் யாரும் சொல்ல வேண்டாம், காலம் சொல்லும். வரலாற்றில் பல வழக்குகள் உண்டு. ஒரு வழக்கே வரலாறு ஆரம்பிப்போதுதானே இந்த வழக்கே ஒரு வரலாற்றை தனக்கென்று படைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா நண்பர்களே? அப்படி யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு எத்தனை பெரிய வழக்கு, அதை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? 1,76,000 கோடி
சொன்னால் அது ஏற்காது. நீதிமன்றம் சொன்ன பிறகு ஏற்காமல் இருக்க முடியாது இல்லையா? அதை இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எப்படி ஒரு கணக்கில் வினோதராய் என்கிற ஒரு தலைமை கணக்கு தணிக்கையாளர் படி சொன்னார். கடுமையாக தான் ராயா அவர்கள் அந்த நூலிலே எழுதியிருக்கிறார். இது ஒரு அபத்தம் என்று எழுதியிருக்கிறார். அப்படி எழுதலாமா? அபத்தத்தை அபத்தம் என்றுதான் எழுத முடியும், வேற எப்படி எழுத முடியும்? அப்படித்தான் அவர் எழுதியிருக்கிறார். இப்போது அந்த வினோதராய் அவர்கள் வேறு வேறு பெரிய பொறுப்புகளிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். நாம் அறிவோம். 2014 அனைத்து வங்கிகளுக்குமான ஒரு தலைமை தணிக்கையாளராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். அயல்துறையில் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். வங்கியிலே வினோதராய் அவர்களுக்கு என்ன பெரிய பொறுப்பு என்றால், யாருக்காவது ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அந்த கடனுக்குரிய சான்றுகள் இருக்கின்றனவா, கடனை அவர் திருப்பி கட்ட முடியுமா என்பதை பார்த்து கடன் கொடுக்க வேண்டும் என்பதை சோதிக்கிற இடத்தில் இருக்கிற அவர்களுக்கு பிறகுதான் நீரவ முடிகிற 12,500 கோடி ரூபாய் போயிருக்கிறது. என்ன வேலைக்காக இருக்கிறார் நண்பர்களே? கிரிக்கெட்டில் கொண்டு போய் பணம் போட்டால் லலித மோடி எடுத்து கொண்டு போய்விடுகிறார். வங்கியிலே பணம் போட்டால் நீரவ மோடி எடுத்து கொண்டு போய்விடுகிறார். வீட்டிலே 1,500 ரூபாய் வைத்திருந்தால் நரேந்திர மோடி எடுத்து கொண்டு போய்விடுகிறார். எனவே நம் பணத்துக்கு எந்த இடத்திலும் உத்தரவாதம் இல்லை. இந்த நாடே ஒரு விந்தையான நாடுதான். நான் கூட்டங்களிலே பேசுகிற போது கூட சொன்னேன், இந்த நாட்டில் வயதானால் ராணுவ வீரர் ஆட்சியராக இருக்கிறார், வயதானால் வணிகர்கள் நாடாளுமன்றம் வருகிறார்கள். இது இந்த நாட்டில் மட்டும்தான் நடக்கும். இப்படிப்பட்ட விந்தைகளில் ஒன்றாகத்தான் இந்த வழக்கை நான் பார்க்கிறேன். 2017 டிசம்பரில் ஓய்வு பெற்றவுடன் நீதிபதி கங்குலி IBN தொலைக்காட்சிகளுக்கு கொடுத்த அந்த பேட்டியை இந்த புத்தகத்திலே ராசா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அது மிக முதன்மையான ஒரு பேட்டி. அந்த நேர்காணலிலே ஓய்வு பெற்ற நீதிபதி கங்குலி இந்த வழக்கை விசாரித்தவர் என்ன சொல்கிறார் என்றால், கூட்டு பொறுப்பாக இல்லாமல் ராஜா அவர்கள் தனித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார், அவர்தான் மொத்த குற்றவாளி என்று நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்களா என்பது வினா. நீதிபதி சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கலாம், இப்போதும் யூடியூபில் இருக்கிற ஒரு நீதிபதி சொல்லுகிற விடை பாசிபிளி எஸ். இதுவும் பிரிசம்டிவ், இதுவும் அனுமானமாக தான் இருக்கிறது. இந்த வழக்கின் எல்லா பகுதிகளும் அனுமானமாக இருக்கின்றன. தோற்று போனதற்கு பிறகும் இன்றைக்கு ஒருவர் பதிவிட்டிருக்கிறார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளத்தில். மேல்முறையீடுக்கு போய்விட்டார்கள், ராஜாவும் கனிமொழியும் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என்று தன் விருப்பத்தை, அவர் பெயரை நான் இந்த வேலையில் சொல்ல விரும்பவில்லை, ஐயாவின் சிலையை உடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிறகு நானிலே அக்னி என்று சொன்ன அவ்வளவு பெரிய நேர்மையாளர். ஏன் அவருடைய பேச்சை பெயரை நான் குறிப்பிடவில்லை என்றால், இந்த தகுதி வாய்ந்த வேலையில் தரமற்றவர்களின் பெயரை சொல்லக்கூடாது சொல்லவில்லை. அவருக்கு தனியாய் நாம் சொல்ல வேண்டியதில்லை. உள்ளே நுழைகிற போது கடவுள்களிடத்தில் சொன்னேன், பெரியார் சிலை உடைக்கப்பட்ட போது நீங்கள் கொடுத்திருப்பது அறிக்கை அல்ல, எங்கள் இயக்கத்தின் இனத்தின் ஆவணம் என்று சொன்னார். அவர் கொடுத்திருப்பது ஏறத்தாழ 2 அறிக்கைகள், ஒரு 1.5 பக்கம் பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று சொன்னபோது நேற்றைக்கும் கடவுளில் கொடுத்திருப்பது நம் இயக்கத்திற்கும் இனத்திற்குமான ஆவணம். இந்த வேலைக்கு தொடர்பில் என்றால் உன்னை சொல்லி முடிக்கிறேன். ஆகவே கவிச்சூழல் கவிதை நம் ஐயா பெரியாரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அறுந்து போன செருப்புகளை அழுகிய முட்டை பாம்புகளை எரிந்தார், அவர் மேல் சுரந்தாரா, எதிரிகளை கண்டு குமைந்தாரா, எப்போதாவது அவர் மீது எரியப்படாத பெரியாரை விமர்சிக்கக்கூடாதா என்று சிலர் கேட்கிறார்கள். அறுந்து போன செருப்புகளை அழுகிய முட்டை பாம்புகளை எரிந்தார், அவர் மேல் குமைந்தாரா, எப்போதே சுரந்தாரா, நம்மை ஆற்றுப்படுத்திய ஊக்கம் யார், நமக்கு ஆராயம் கிடைத்தவர் யார், யாரடா யாரடா அவரை நம் தந்தை பெரியாரடா என்று கவிஞர் கவிதை நாளை எழுதியிருக்கிற கவிதையை பார்த்து, ஐயா பெரியார் எங்கள் அறிஞர் அண்ணா, எங்களுடைய தலைவர் கலைஞர், இனமான பேராசிரியர், என்றைக்கும் அடுத்து எங்களுக்கு வழிகாட்ட எங்கள் அருமை தளபதி திராவிட இயக்கத்தை எந்த கும்பலாலும் கை வைக்க முடியாது. வாய்ப்பு